வணக்கம். நம்ம சத்யஸ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் கூடைங்க தாங்க. ஆல்ரெடி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பிள் கூடைங்கெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஆப்பிள் கூடை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதோட வீடியோவும் நான் வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இந்த ஆப்பிள் கூடையெல்லாம் பார்க்கலாம். இதோட கலர் பாருங்கள், நம்ம தக்காளி சிகப்பு இருக்கு இல்லையா, அந்த கலரில் தான் அந்த கூடை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தாங்க. அதுக்கப்புறம் இந்த கூடையோட சைஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உள்ள பாருங்கள் பவுல் எப்படி இருக்குன்னு. பவுலு க்ளோஸ் பண்ணிக்கிறாப்புல. இது வந்து நம்ம சிஸ்டம் டேபிளில், அப்புறம் வந்து நம்ம டைனிங் டேபிள், இது மாதிரி ஆஃபீஸ் யூஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தாங்க இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. மொத்தமே இதில் வந்து 10 பீசஸ் இருக்குது. ஒவ்வொரு கூடையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சைஸ் பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா 4 அடி, அதாவது 10 ஒயர் வந்து 4 அடியில் எடுத்துக்கிட்டு இதில் 10 லைன் வந்து மேக் பண்ணணும். பேஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டுக்குமே வந்து சேமாக தான் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணுறது. மூடிக்கு வந்து 6 லைன் போட்டுக்குவோம். ஆனால் வந்து மடக்கி விடுறது வந்து உள்ளார வந்து இது வந்து ஒரு ஒயர் இல்லாமல் அடுத்த லைன்லேயும் மடக்கி விடணும். இது வந்து உள்ளார ஒரு ஒயர் வச்சு மடக்கி விடணும். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த கூடை பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் கலர். அதுக்கப்புறம் இந்த காம்பு வந்து ப்ரௌன்லேயும் இலைக்கு வந்து லீஃப் க்ரீனும் வச்சு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மொத்தமே வந்து 10 கூடைங்க இருக்குது. எல்லாமே ஈவனாக இருக்கும், ஒரே சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி கூடைங்க தான் இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.